ஹே காய்ஸ், வெறும் 5 மினிட்ஸில் 300 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ், ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் சோசியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் போட்டால் மட்டும் போதும், ரெகுலராக நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹே காய்ஸ், இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 அப்டேட்டட் 2025 மாடலில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட்ஸுக்கும் இந்த ப்ரைஸ் அப்கிரேடுக்கும் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய MT-15 வெர்ஷன் 2ஓட மாடலில் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபஸ்ட் அப்டேட்டாக TFT கலர்டு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த TFT கலர்டு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நமக்கு 2 கலரில் வருதுங்க. ஸோ சில்வர் அண்ட் வயலட் அப்படிங்கிற 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, அதாவது நியூ கலர் வேரியண்ட். அதே மாதிரி வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் டீலக்ஸ். ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,70,000. டீலக்ஸ் வேரியண்ட் தான் இந்த சில்வர், வயலட் இந்த மாதிரியான வேரியண்ட் எல்லாமே 1,82,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ்லேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளேவை, அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நேவிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த TFT டிஸ்பிளே ஆல்ரெடி FZல இருந்த ஒரு TFT டிஸ்பிளே அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹைப்ரிட் மாடல் இப்போ ரீசெண்டாக Yamaha FZS ஹைப்ரிட் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடலில். அதில் இருக்கக்கூடிய அதே TFT டிஸ்பிளேவை தான் இப்போ MT-15 வெர்ஷன் 2ல் அப்டேட்டட் மாடலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்பிளே தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்க முடியும். மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன், பார்க்கிங் லொகேஷன், ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரைஸும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,000 3,000 அப்படின்றத விட தாண்டி நமக்கு இந்த பைக், அதாவது 150 சிசிக்கு இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்டா அப்படிங்கிறதான் யோசிக்க தோணுது. ஸோ இது எல்லாமே வந்து R15M அப்படிங்கிற M வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அப்கிரேட் எல்லாமே அப்கமிங்கில் கொடுத்து தான் 2025 மாடல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது R15M இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா R15Mக்கும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே வந்து Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் ஸ்விங்காம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MotoGPலேருந்து அந்த ஒரு இன்ஸ்பயர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது. கலர்ஸ் 2 கலர் புது கலருங்க, சில்வர் அண்ட் வயலட் அப்படிங்கிறது நியூ கலராக இருக்குது. 2 வேரியண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் இருக்குது. 2 ப்ரைஸ் தான் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் 1,70,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ், இன்னொன்று டீலக்ஸ் வேரியண்ட் 1,82,000 ரூபா. இவ்வளோ தான் உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. சேம் வெயிட் தான், 141 கிலோகிராம் தான் இருக்குது. கோல்டன் கலர் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ரொம்ப ஷார்ட்டான பில்லியன் சீட் கொடுத்துருக்காங்க. அன்கம்ஃபர்டபுளான சீட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ சிட்டியில் ரைட் பண்ணாலுமே நம்ம ஃபேமிலியில் யாராவது நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலும் கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே வந்து ரிஸ்க் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க, அதாவது ரைடர் மட்டும் ரைட் பண்ணுறது, அக்கேஷனலாக யாரையாவது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு பைக், கண்டிப்பாக ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்டான பைக்கும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்த்தது ஓகேவா, இல்லை ப்ரைஸ் அதிகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் வேறு ஏதாவது இந்த பைக்கை பற்றி இல்லை அப்கமிங் பைக்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன்.